பிரைஸ் தி லார்ட். டாக் வித் ஜீசஸ் என்கிறதான நிகழ்ச்சியில் மீண்டுமாய் உங்களை வரவேற்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடையட்டும். யெகோவா என்கிற நாமத்தை உடைய தேவனுடைய உன்னதமான நாமத்தை பூமியில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களும் அறிந்து உணர்ந்து கொள்ளும்படிக்கு இப்போ சபைகளை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் என்று சொல்லி ஒரு சபையை தேவன் என்ன செய்தார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது தேவன் தெரிந்து கொண்ட சபைக்கு தேவன் செய்த மேலான அற்புதம் என்ன என்பதை குறித்து தான் இங்க சொல்றாரு. என்ன செஞ்சாராம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, அதாவது இயேசுவை எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அதே போல நம்மையும் அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்திருந்த நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்காரும்படிக்கு நமக்கு உதவி செய்திருக்கிறாராம். இது நம்முடைய கிரியையினால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. சபை என்பது என்ன? உன்னதங்களிலே தேவனுடைய வாசஸ்தலங்களிலே வாசம் பண்ணுவது, உன்னதங்களிலே உட்காரும்படிக்கு கொடுக்கப்பட்ட மேலான பாக்கியத்தை பெற்றதுதான் தேவ திருச்சபை. அந்த திருச்சபை உன்னதமான தேவனை தேசத்துக்கு வெளிப்படுத்தும்படிக்கு தான் தேவன் திருச்சபைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அந்த திருச்சபைகளை குறித்து தேவனுடைய ஒரு மாறாத நோக்கம் என்னவாம்? நீங்கள் உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லி அதே 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களை சொல்றாரு. 21ஆம் வசனத்துல அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. தேவ திருச்சபையே, நீங்க எந்த பேக்ரவுண்டா வேணாலும் இருந்தாலும் சரி, நீங்க எந்த டினாமினேஷனாக வேணாலும் இருக்கட்டும், நீங்க எந்த பகுதியில எந்த தேசத்தில் வேணாலும் வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஆனால் எந்த ஒரு சபை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை வெளிப்படுத்துகிறதோ அந்த சபைக்கு குறித்த தரிசனம் என்ன, அந்த சபை வைக்கப்பட்டிருக்கிற ஸ்தானம் என்ன என்று சொன்னால் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் உட்காரும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறாருங்க. இது மேலான மேலான பாக்கியம். ஒருவேளை உங்களுடைய சபை இருக்கிற இடம் ரொம்ப மோசமான இடமா இருக்கட்டும், உங்களுடைய சபையில ரொம்ப பெரிய சொபிஸ்டிகேட்டடான கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கட்டும், கட்டணம் இல்லாமல் இருக்கட்டும், அதில் இருக்கிற வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கட்டும், ஓலை குடிசை சபையா இருந்தாலும் சரி, ஓடு போட்ட சபையா இருந்தாலும் சரி, மண்ணு தரையா இருந்தாலும் சரி, அந்த சபைகளுக்கும் தேவன் கொடுத்த ஒரு பொக்கிஷமான பாக்கியம், மேலான பாக்கியம், அவரோடு கூட உன்னதங்களில் உட்காரும்படி செய்திருக்கிறார். கட்டடத்தை பொறுத்து அல்ல, எந்த சபை கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதோ வெளிப்படுத்துகிறதோ அதற்கு தேவன் கொடுத்த பாக்கியம் அது. இந்த உன்னதமான பாக்கியத்தை பெற்ற சபைக்கு இருக்க வேண்டிய நோக்கம், the responsibility that every church should have என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சபையும் அப்போஸ்தலருடைய ஆதி அஸ்திபார உபதேசங்களில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து என்ன செய்யணுமா? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீங்க. அதற்கு இயேசு கிறிஸ்துவே மூளைக்கல்லா இருக்கிறான் 20ஆம் வசனத்துல சொல்லிட்டு 21ஆம் வசனத்துல அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. நீங்க ஓலை குடிசையா இருந்தாலும் சரி, அதையும் தேவன் மாளிகையாய் பார்க்கிறார். அந்த மாளிகை முழுவதும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள பரிசுத்த ஆலயமாய் இன்னும் எழும்ப வேண்டுமா? உன்னதங்களில் வைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அட்டகாசம் பண்ணிடாதீங்க. இன்னும் பரிசுத்தத்துக்காய் வைராக்கியம் பாராட்டுங்க. இன்னும் தேவ சபையில பரிசுத்தவான்களை எழுப்புங்கள். இன்னும் பரிசுத்தத்துக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற வாலிப சந்ததியை எழுப்புங்க. இன்னும் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற திருச்சபையா மாறுங்க. அப்படின்றத அர்த்தத்துல தான் பரிசுத்த ஆலயமாக இன்னும் கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள எழும்பணும்னு சொல்லி இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சபைக்கான நோக்கம் என்ன? ஒவ்வொரு சபையின் ஆராதனையும் பிரசங்கமும்
எல்லா காரியமும் இன்னும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்தத்துல இன்னும் வளர்வதற்கு வைராக்கியமுள்ள திருச்சபைகளாய் ஒவ்வொரு நாளும் எழும்பணும். இதுதான் உன்னதங்களிலே வைக்கப்பட்டிருக்கிற தேவ திருச்சபையின் நோக்கம். இன்னைக்கு பல பேர் பரிசுத்தையே மறந்தாச்சு. பரிசுத்தம் அப்படின்ற வார்த்தையை சொல்லக்கூடாத ஒரு சப்ஜெக்டா மாறிடுச்சு. பாவத்தை கண்டிச்சு உணர்த்தணுன்ற கட்டாயம் வரதுனால ஐயோ பாவத்தை குறித்து பேசினா குற்றப்படுத்துறேன்னு சொல்றாங்கன்னு சொல்லி பாவத்தை குறித்து கண்டிக்கிற காரியத்தையோ பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்துகிற சத்தியத்தையோ அநேக 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 திருச்சபைகள் மறந்துட்டாங்க. அதனாலதான் அநேக திருச்சபைகள் ஓரின சேர்க்கை என்ற ஹோமோசெக்சுவாலிட்டிக்கும் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. விபச்சாரத்துக்கு விற்று போட்ட ஊழியக்காரர்கள் எனக்கு தெரியும். ஒரு சிஸ்டர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? தன்னுடைய குடும்பத்துல தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவிதமான கட்டுகள் பிசாசு செய்வனையினால பாதிக்கப்பட்டு குடும்பம் பிரிஞ்சு போய் பலவிதமான வியாதியில இருந்ததுனால அந்த சிஸ்டருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில ஊழியர்களுக்கிட்டு ப்ரேயர் பண்றதுக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர்கள் நல்லவங்களை போல பேசி ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. எப்போ? பகல் நேரத்துல. ஆனா இந்த சிஸ்டருடைய சூழ்நிலையை புரிஞ்ச அந்த கள்ள ஊழியர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ராத்திரி 11 மணிக்கு மேல தப்பான மெசேஜ் அனுப்புறாங்க இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும். அதுல ஒரு வாலிப சகோதரன் பாஸ்டருடைய பையன், அவரு ஊழியக்காரர், 25 வயசு, என்னோட வா அப்படின்னு விபச்சாரத்துக்கு அழைக்கிற ஊழியர்கள் இன்றைக்கு அநேகமாய் பெருகி விட்டார்களே. இதுவா சபை? இதுவா சபை? உன்னதங்களிலே வைக்கப்பட்டிருக்கிற தரிசனத்தை மறந்து உன்னதமான தேவனுடைய நாமத்தை தேசம் அறியணுன்ற நோக்கத்தை மறந்து இன்னும் பரிசுத்த ஆலயமாய் மாறணும், எழும்பணும், பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டணுன்ற அர்ப்பணிப்பை தூக்கி தூர போட்டுட்டு பாவத்துக்கு துணை போகிற பாவத்துக்கு விற்று போட்ட ஊழியர்களும் சபைகளும் இன்றைக்கு ஏராளமாய் பெருகிவிட்டதே. ஐயோ! ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், சபைக்கு வர ஒரு ஆள் ஹோமோசெக்சுவாலிட்டியில பாதிக்கப்பட்டவர், ஆண்களை பார்த்தா தப்பான உணர்வு வருதுன்னு போய் அந்த ஊழியக்காரட்ட சொன்ன உடனே இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் சாதாரண ஃபீலிங் தான். எப்படி சர்ச்சுக்கு வரும்போது செருப்பை வெளியே கழட்டி விட்டுட்டு சர்ச்சுக்குள்ள வருவோமோ அந்த மாதிரி சர்ச்சுக்குள்ள வரும்போது மட்டும் இந்த எண்ணத்தை தூக்கி போட்டு உள்ள வந்துரு, சர்ச்சு முடிச்சுட்டு போகும்போது நீ எப்படியோ போய்க்க, உள்ள இருக்கும்போது மட்டும் நல்லா இருந்தா போதுன்னு சொல்லி தராராம். இதுவா பரிசுத்தம்? அதனாலதான் இன்னைக்கு சபைகள் உலகத்தின் பார்வையில கேலி கூத்தாய் மாறிக்கொண்டிருக்கு. எல்லாரும் கேலி பண்ணி பரியாசம் பண்ற ஒரு பொருளாய் சபைகள் மாறிடுச்சுங்க. என்னைக்கு சபை பரிசுத்துக்கு வைராக்கியம் பாராட்டி பாவத்தை எதிர்த்து போராடலையோ அன்னைக்கு உலகத்தால பரியாசம் பண்ணுகிற ஒரு பொருளாய் தேவனுடைய பரிசுத்தாலயம் மாறிடுச்சு. ஆனா ஆதி அப்போஸ்தலருடைய சபையில எது இருந்தோ இல்லையோ பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிற சபைகளா இருந்தது. அதனாலதான் காசை மறைச்சு துரோகம் பண்றாங்க அனனியா சப்பிராள். அப்போ பேதுரு பரிசுத்தாவில் நிரம்பி பரிசுத்தாவிக்கு நீங்க துரோகம் பண்றதுக்கு பொய் சொல்றதுக்கு ஒருமனப்பட்டதுன்னு சொல்லி வார்த்தைகளை சொன்ன பொழுது இருதயம் குத்தப்பட்டு ஐயோ நான் இந்த தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டேனா அப்படின்ற பாரத்தால 2 பேரும் செத்து போயாச்சு. இப்ப நடக்குது? சபையினுடைய பரிசுத்தத்தின் வைராக்கியத்தை பார்த்த எல்லா ஜனங்களும் பார்த்து பயப்படுறாங்களாமா. ஐயோ இந்த சபையில சேருவதற்கு ஒருவனுக்கும் துணிவே இல்லையா, இந்த சபையில சேர்ந்தா உண்மையும் முத்தமாய் வாழணும், பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்லி. இதுதாங்க சபை, இதுதாங்க பரிசுத்த ஆலயம், இதுதான் பரிசுத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிற ஆலயம். அப்படிப்பட்ட ஆலயங்கள் தேசத்துல எழும்பினால்தான் உன்னதமான தேவனை தேசம் அறிய முடியும். அதனாலதான் பவுல் கடைசி அதிகாரங்களை சொல்லுவாரு. இதே எபேசியருக்கு வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்துல 26-27ஆம் வசனத்துல தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தாராம். என்ன ஒரு சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்களா? சபையின் தலைவராகிய மணவாளனுக்கு மணவாட்டி திருச்சபை குறித்த நோக்கமெல்லாம் என்னன்னா, அது பரிசுத்தத்துல வளரணும், கரை திரை ஒன்றுமில்லாமல் தூய கற்புள்ள சபையாய் பிழையற்ற மகிமையுள்ள சபையாய் தனக்கு முன்னாடி நிறுத்தணும்னு சொல்லிதான் அவர் விரும்புகிறார். யார்? உன்னதமான தேவன். அந்த உன்னதமான தேவனை மகிமைப்படுத்துகிற ஆராதிக்கிற திருச்சபைகளும் இப்படிப்பட்ட பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்ட ஒப்பு கொடுப்போம்.
பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, யாரும் காண உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிற பரிசுத்த ஆலயமாய் எழும்புவோம். உன்னதமான தேவனை தேசம் அறியட்டும். ஆமென்.